நீ கல்லூரி சூஸ் பண்ணும்போது சூஸ் அ வெரி குட் காலேஜ் வேர் தே கிவ் யூ சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். வேர் நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்களா, சப்போஸ் யூ வாண்ட் டு லேர்ன் கம்ப்யூட்டர், யூ ஷுட் பி ஏபிள் டு லேர்ன். அந்த மாதிரி கல்லூரியை தேர்ந்தெடுங்க வேர் யூ கேன் லேர்ன் மல்டி டிசிப்ளினரி. ஏன்னா அதுதான் உலகம். இனிமேல் ஒன்றை வச்சு நம்ம நம்பி இனிமேல் இருக்க முடியாது. ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்றோம், சூஸ் அ குட் காலேஜ். கல்லூரி தான் முக்கியம். நல்ல கல்லூரியில் நீ பிரான்ச் எடு மற்ற பிரான்ச் இன்டகிரேட் பண்ணுங்கிறோம். எது படித்தாலும் கோர் வித் கம்ப்யூட்டேஷனல் வில் பி குட். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு கோடிங் பண்றதுக்கு இப்போ வந்து கோட் விஸ்பரர், கோடிகா, கோ பைலட், இது மாதிரி நிறைய நீங்க ஒண்ணு இல்ல ஏஐ டூல்ஸ் ஃபார் கோடிங் போடுங்க, எவ்வளவு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ ஒரு டாப் ஐடி கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்க, இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் why there is a layoff, why there is headcount is coming, they should know. இப்போ ஒரு டாப் ஐடி கம்பெனியோட ப்ராஜெக்ட் சீஃப் என்ன சொல்றாரு, தேபி சார் 4 வருஷம் முன்னாடி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெல்ஜியம் கம்பெனில இருந்து வருது. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்க, யூ கேன் டிப்ளாய் 6000 பீப்புள் 1.5 வருஷத்துல முடிச்சு கொடுக்கணுங்கிறாங்க. முடிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ சிமிலர் ப்ராஜெக்ட் அதர் கண்ட்ரி இஸ் ஆஃபர்ட். அப்போ ஐடி கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் வருது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ என்ன சொல்றாங்க, அந்த சிமிலர் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த கண்ட்ரி அந்த ஐடி கம்பெனிக்கு யூ cannot deploy more than 1000 people, you have to finish in 3 months. அப்போ நல்லா கவனிங்க, 4 வருஷம் முன்னாடி 6000 பேர் 1.5 வருஷம் செஞ்ச வேலையை இன்னைக்கு 1000 பேர் வச்சுட்டு 3 மாசத்துல செஞ்சு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் வேற ஆள் பார்த்துட்டு போறேங்கிறான். அப்போ வேர்ல்ட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஃபாஸ்டர் மோட் டு குவிக்கர் மோட். அப்போ கம்பெனி 6000 பேர் எடுப்பானா, 1000 பேர் எடுப்பானா, 1000 பேர் தான் எடுப்பான். Because the tools have come. And so today you have got tools, platforms to use. Even இப்போ டேட்டா சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா கோட் இன்டர்பிரட்டர்னு வந்துருச்சு. இப்போ கோட் இன்டர்பிரட்டர் இஸ் டூயிங் தி ஆஃப் த ஒர்க் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட். அப்போ ஒரு கம்பெனி 5 பேர் எடுக்கிற இடத்துல ஒருத்தர் தான் எடுப்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்து நாங்க 3 பேர் வேலை செய்யறோம்னா நீங்க என்ன சொல்றீங்க, நான் எதுக்கு 3 பேருக்கு வேலை கொடுக்கணும், உங்க 3 பேர்ல ஒருத்தர் வந்து இந்த ஏஐ டூல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மீதி 2 பேர் வேலை செஞ்சுட்டு உங்களை வச்சுக்கிற மீதி 2 பேர் வெளியே அனுப்பிச்சிருங்கிறான். இதுதான். சோ ஜாப் கண்டிப்பா இருக்கு, ஹியூமனுக்கு ஜாப் இருக்கு, ஹியூமன் இன்டர்வென்ஷனுக்கு கண்டிப்பா தேவை. அப்போ future is going to be for the person who is going to update and use the AI tools to make the work ஈஸியர், எஃபிஷியன்ட்லி, குவிக்கர். அப்போ அது கற்றுக்கு தான் ஆகணும். அஃப்கோர்ஸ். இப்போ இது வந்து ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் சார். இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நூக் அண்ட் கார்னருக்கும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. பட் டிமாண்ட் இஸ் ஆக்சுவலி மெயின் திங். கேள்வி டிமாண்ட், ரைட்? இப்போ நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு கெரியர்ல ஒரு மாணவன் 2024 உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு, டெக்னாலஜி அவன் 2028 வெளியே வரும்போது டோட்டலா மாறி இருக்கும். அப்போ he has to prepare for the 2028. இப்போ நிறைய பேர் தப்பு பண்றதை இன்னைக்கு வச்சு பண்றாங்க, 2028 வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ ஃபியூச்சர் பார்க்கும்போது entire world is moving towards a virtual digital world. Everything is going to have a chip, everything is going to be AI. மனுஷனுக்கே எலன் மாஸ்க் வந்து சிப் வச்சுட்டாரு, உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. even human they put important. Even India is going to be biggest hub, whether it is a state government or national government, everybody is talking about semiconductor industry.